பணம்னு வர்றப்பவும் ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்குது. முதல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் பற்றி பேசுகிறேன். இந்த உலகத்தில் காணப்படுற எக்ஸ்ட்ரீம். உலகத்தில் சில நேரம் பணத்துக்கு ரொம்ப ஓவர் முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்பர் 1 வச்சு பணம் தான் எல்லாம், பணம் தான் கடவுள்ன்ற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க சிலர். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, என்கிட்ட பணம் இருந்தால் என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. பணத்தை வச்சு தங்களை எடை போடுறாங்க. தே திங்க் தேர் செல்ஃப் ஒர்த் இஸ் ஈக்குவல் டு தேர் நெட் ஒர்த். பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு இடம் போடுறாங்க. சொத்து எவ்வளோன்றதை வச்சு அவங்க எவ்வளோ மதிப்புள்ளவர்கள்னு தங்களே இடம் போடுறாங்க. அது தப்பு பாருங்கள். என்கிட்ட பணம் இருந்தால் என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த கருத்தே தப்பு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு வேண்டான்றதுனால நான் நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டாங்க சில கிறிஸ்தவங்க ஒரே அடுத்த எக்ஸ்ட்ரீம் ஓடிட்டாங்க. எப்பவுமே அப்படி தான் நடக்கும். கிறிஸ்தவ சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு விதமாக இருக்கிறதுனால இவங்க அதை கண்டு ஓடுறதுனால கொஞ்சம் ஓவராக ஓடிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஓடி போய் தான் இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, சில கிறிஸ்தவங்க பணம் கெட்டது, பணம் தீமையானது, பணம் நம்மளை கெடுத்துறோம், பணம் முக்கியமே கிடையாது, இதெல்லாம் எப்படி சபையில் பேசலாம் அப்படின்வாங்க. பணத்தை பற்றி எப்படி சபையில் பேசலாம், உன்னதமான காரியத்தை பற்றி பேசணும் அப்படின்வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீமும் வேதத்தின்படி தப்பு. கரெக்டாக அவங்க சொல்கிறது பணம் தீமையானதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி நினைக்கிற வரைக்கும் நம்ம பண ரீதியில் இன்னும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, முன்னேறவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, பைபிள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசைக்கும் பணம் வைத்திருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? பண ஆசைனா அந்த பொருள் ஆசை, எவ்வளோ இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை, இன்னும் வேணும், அந்த ஆசை, அந்த கிரேவிங், அந்த ஒரு இச்சை, கிரீடு, அதுதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் எவ்வளோ கொடுத்தாரு. அந்த ஒரு தோட்டத்தை செஞ்சு இந்த எந்த மரத்தின் கனியிலிருந்து வேணா புஷ்டிக்கொண்டாரு, ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் விட்டுன்றாரு. ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஒன்றை விட மாட்டோம், அதுவும் எங்களுக்கு வேணும். அதான் பண ஆசை, பொருள் ஆசை. தேவன் கொடுத்ததை வச்சு திருப்தியாக இருக்க முடியல, இதெல்லாம் வச்சுக்கொன்றாரு. இதை விட்டுருன்னா அதுவும் வேணும் எனக்கு. அதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் இல்லை, பண ஆசை, பொருள் ஆசை. அப்போ பணம் எல்லாத்துக்கும் வேற இல்லை, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்துக்கிட்டு தப்பாக வியாக்கியானம் பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிலர் தப்பாக நம்புறது, அதனாலே முன்னேறாமல் இருக்கிறது. இன்னொரு காரியம் தப்பாக நம்புறது என்னன்னா, சில கிறிஸ்தவங்க என்ன நம்புகிறாங்க, ஐஸ்வர்யவானாக இருந்தால் பரலோகமே போக முடியாது, ஐஸ்வர்யவானாக இருந்தால் பரலோகமே போக முடியாது. அப்போ அவங்க கணக்கின்படி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெலாம் பரலோகத்தில் இல்லை போல இருக்கு. யோபு பரலோகத்தில் இல்லை போல இருக்கு. யோபு இழந்துட்டார்லன்னுவாங்க. அப்போ யோபு ரெட்டிப்பாக பெற்றார்லன்னு நான் சொல்லணும், நினைவுபடுத்தணும் அவங்களுக்கு. எப்பா யோபு இழந்ததை விட 2 பெற்றார். அப்போ அவர் கூட பரலோகத்தில் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நம்புறாங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாது. ஏன்னா இயேசுவே சொன்னார்னு சொல்லுவாங்க. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கோட் பண்ணுவாங்க. மார்க் 10:25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்னு இயேசு சொன்னார். அதனுடைய அர்த்தம் ஐஸ்வர்யவான் பரலோகம் போக முடியாது தானே, ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது தானே? கரெக்டு. அந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்தா கரெக்டு தான், சான்ஸே இல்லைன்றாரு. அந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்தீங்கன்னா மார்க் 10:25 மட்டும் தான் இருந்தது. எடுத்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு, போக முடியாதுன்றாரு, பிரவேசிக்க முடியாதுன்றாரு. ஆனால் அதுக்கு தான் அப்படி தனியாக ஒரு வசனத்தை அப்படி பிரித்து எடுக்கக்கூடாது, தப்பு, அப்படி வாசிக்கக்கூடாது யாருமே. ஏன்னா அதை மட்டும் அவர் சொல்ல, ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே வராரு, ஒரு ஃப்ளோவில் அதை சொல்கிறாரு. அந்த ஃபுல் ஃப்ளோவை எடுத்து ஃபுல்லாக வாசிச்சாதான் ஃபுல்லாக விளங்கும் பாருங்க. சும்மா ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி சொன்னாருன்னு சொல்கிறது தப்பு. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா இப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா? செய்வாங்க அந்த மாதிரி, பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் பேசின வருத அதுலேருந்து ஒரு பதத்தை மட்டும் எடுத்து இன்னொரு பதத்தோட கனெக்ட் பண்ணி இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி வேடிக்கை பண்ணுறது, ஒரு ஜோக் அடிக்கிறது.
ஃபுல்லாக எடுத்தால் தான் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு வாலிபன் வந்து இயேசுட்ட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும்னு கேட்கப்போ இயேசு சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை வந்து பின்பற்றி வா. ரொம்ப வினோதமான ஒரு விதிவிலக்கான ஒரு பகுதி அது. வேறு யார்கிட்டையும் இயேசு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எவ்வளோ பேர் அவரை பின்பற்றேன்னு வரான், அவங்கள்ட்டலாம் உன்ட்டு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு என்ன பின்பற்றி வான்னு சொல்லலை, இவன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும். அதை உங்கள்கிட்ட சொன்னார்னா செய்யணும் தான். பொதுவாக சொல்ல மாட்டார், ஆனால் இந்த மாதிரி சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா அந்த வசனத்தை காமிப்போம். மார்க் 10:21 தானே சொல்கிறாரு. 22 போங்க. சொன்ன அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அவனுக்கு வந்து நிறைய பணம் இருக்குது, அதோட நிறைய பெரிய அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை அவன் ரொம்ப நேசிக்கிறான். அதனால் இது மாதிரி எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால் வான்னு சொன்னான்னு அவனுக்கு பிடிக்கல. அது இயேசுவோட அந்த பணத்தை தான் அவன் நேசிக்கிறான், அதனால் அவன் போயிடுறான். அப்புறம் தான் சீஷர்கிட்ட பார்த்து சொல்கிறார் இயேசு 23, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்குது, எவ்வளோ கஷ்டம். 24 கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறாரு, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாரு பாருங்க. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு இன்னும் தெளிவுபடுத்துகிறாரு பாருங்க. வேணு அவங்கள ஷாக் பண்ணுறாரு, ஆனால் கூடவே கொஞ்சம் தெளிவும் படுத்துறாரு. கவனமாக வாசிக்கணும். 25 இன்னும் கொஞ்சம் ஷாக் பண்ணுறாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். 26 பாருங்க. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, யார்? சீஷர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவங்க இதை கேட்டு, அப்போ யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? ஐஸ்வர்யவானே ரட்சிக்கப்பட முடியாதுன்னா ராஜ்யத்தில் பிரவேசிக்கும், அப்போ யார் தான் பிரவேசிக்க முடியும்னு அப்படி நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா அப்படி நினைக்கிறாங்க? அந்த காலத்தில் யூதர்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஐஸ்வர்யவானுக்கு தான் பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தேவனை நல்லா பிரியப்படுத்தணும். தேவனை எப்படி பிரியப்படுத்துறது? நீ நிறைய நற்கிரியைகளை செஞ்சா, தானம் தர்மம் செஞ்சா உனக்கே புண்ணியம் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா. தானம் தர்மம் நிறைய செய்ய செய்ய தேவன் பிரியப்படுவார், அப்போ ஒன்று ராஜ்யத்தில் அனுமதிப்பார். அதாவது கிரியையினால ஒரு ரட்சிப்பு அப்படி நம்புறாங்க. அப்போ யார் நிறைய தானம் தர்மம் செய்ய முடியும்? பணம் உள்ளவன் தான் செய்ய முடியும். பணம் இல்லாதவன், அவனுக்கே இல்லாதப்போ தான தர்மம் செய்ய முடியல. ஐஸ்வர்யவான் நிறைய தான தர்மம் செய்யலாம், நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், நற்கிரியை செய்யலாம். அப்போது தேவன் அவன் செய்கிறதெல்லாம் பார்த்து பிரியப்பட்டு அவனை ராஜ்யத்துக்குள்ளே அனுமதிப்பார். அப்போது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு பெஸ்ட்டு சான்ஸ் வந்து ஐஸ்வர்யவானுக்கு தான். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க யூதர்கள். அதனால் வேணுக்குன்னே இவர் என்ன சொல்கிறாரு, அவனை ஷாக் பண்ணுறாரு. சான்ஸே கிடையாது இப்போ ஐஸ்வர்யவானுக்கு அப்படின்னு. 27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். ஏன் அதை சொன்னார்? மனுஷிகமாக ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்னா தேவன் அவனுக்கு உதவி செய்வார். அதான் அர்த்தம். தேவனால் அவருக்கு உதவி செய்ய முடியும். ஆக்சுவலாக நீங்கள் பைபிளினுடைய ஒட்டுமொத்த போதனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பகுதியை வாசித்தேன், புதிய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த போதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பார்ப்பீங்க? யார் ரட்சிக்கப்படணுன்னாலும் தேவனுடைய உதவி தேவை. பணக்காரங்க மட்டும் இல்லை, ஏழைகள் ரட்சிக்கப்படணும்னா கூட தேவனுடைய உதவி தேவை. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு தாழ்மை, ஒரு விசுவாசம் வேணும். ஏன் நிறைய பேர் இன்றைக்கி ரட்சிக்கப்படுறது இல்லை? அவங்கள்ட்ட அந்த பேசிக் தாழ்மை இல்லை. எனக்கு ரட்சிப்பு தேவை ஆண்டவரே, என்னால் என்னையே ரட்சித்துக்க முடியல ஆண்டவரே, நீர் என்னை ரட்சியும்னு சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தாழ்மை வேணும்ல, ஒரு பேசிக் தாழ்மை. நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கணுன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னால் என்னையே ரட்சித்து கொள்ள முடியாது, என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும்னு சொல்லணுன்னா கொஞ்சமாக தாழ்மை வேணும். அப்புறம் விசுவாசத்தோடு கலக்கணும். அதை நீர் எனக்காக மரிச்சீர் என்று நம்புகிறேன், நீர் உயிரோட எழும்பினீர் என்று நம்புகிறேன், இதனால் என் பாவம் மன்னிக்கப்படுது, நான் ரட்சிக்கப்படுறேன் நம்புகிறேன் ஆண்டவரே, நீரே தேவன், இயேசுவே ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன், நம்புகிறேன். அப்போ ஒரு பேசிக் தாழ்மையும் விசுவாசமும் அங்கே கலக்கும்போது தான் ரட்சிப்பு உண்டாகுது. இதுக்கு வந்து தேவனுடைய உதவி தேவை. ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து நமக்கு உணர்த்தணும். எப்பா நீ பாவிதான்ப்பா, நீ வந்து மற்ற விதத்தில் நல்லா இருக்கலாம், ஆனால் நீ பாவி, உனக்கு பாவ மன்னிப்பு தேவை, உனக்கு ரட்சிப்பு தேவைன்னு ஆவியானவர் உணர்த்தினா மனக்கண்களை திறந்தால் தான் நமக்கு அது தெரியுது. அப்புறம் விசுவாசிக்கும் உதவி செய்யணும். இது பணக்காரனுக்கும் பொருந்தும், ஏழைக்கும் பொருந்தும். சரிங்களா? நான் என்ன ஒன்று, சில நேரம் பணக்காரங்களுக்கு கொஞ்சம் ஈகோ பெருசாக இருக்கும். ஒருவேளை என்னங்க, படித்தவங்களுக்கு
நிறைய சாதிச்சவங்களுக்கு, நிறைய உள்ளவங்களுக்கு நேச்சுரலாக ஈகோ பெருசாக தானே இருக்கும். நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு இருந்தேன் யாருக்கு பெரிய ஈகோ இருக்குன்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய பெரிய சிஇஓஸ், பெரிய கம்பெனிஸை நடத்துகிற சிஇஓஸுக்கு பெரிய ஒரு ஈகோ இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய லாயர்ஸ் சும்மா 15 நிமிஷம் வந்து வாதாடுறதுக்கு பெரிய ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஆட்கள் பாருங்கள். அவன் பேசினான்னா கேஸை வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெரிய ஈகோ இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த சர்ஜன்ஸ், வெறும் டாக்டர்ஸ் இல்லை, சர்ஜன்ஸ், சர்ஜரி பண்ணுற ப்ரில்லியண்ட்டான சர்ஜன்ஸ், அவங்களுக்கு பெரிய ஈகோ. எப்போ உங்கள் பாடியை ஒரு சர்ஜன் தொடணுன்னா கொஞ்சமாவது அவனுக்கு ஈகோ இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவன் எடுத்தான்னா கத்திய, ஐயோ எல்லாம் கெட்டுரும். அந்த சர்ஜன் வந்து எவ்வளோ காலமாக படித்து, எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி, எவ்வளோ சர்ஜரி பண்ணி, அவனுக்கு எவ்வளோ தெரியும் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ செஞ்ச அனுபவம் இருக்குது, எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் நேச்சுரல் இயல்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கோங்க. அது நல்லது. சில நேரம் என்ன, அது கொஞ்சம் முத்தி போயிடும், அது ஓவராக போயிடும். எனக்கு நிறைய தெரியுன்றதுனால இன்னும் ஒரு படிப்பு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கலாம். எனக்கு நிறைய இருக்குதுனால இன்னொரு படிப்பு எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிக்கலாம். எனக்கு நிறைய செய்ய முடியும்னு உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே செய்ய முடியும்னு நினச்சிக்கலாம். ஒரு ஸ்டெப்பு தான். நல்ல ஈகோக்கும் கெட்ட ஈகோக்கும் வித்தியாசம் என்னது? ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இந்த ஈகோ யாருக்கு பெருசாக இருக்கும்னா, நிறைய உள்ளவங்களுக்கு பெருசாக இருக்கும். அப்போ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களுக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி தேவனுடைய கிருபை இல்லாமல், உதவி இல்லாமல் அவங்க ரட்சிக்கப்படவே முடியாது. ஆனால் கொஞ்சம் நிறைய உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. ஏன்னா பெரிய ஆளுங்க, நான் பாவி, எனக்கும் அந்த ரட்சிப்பு தேவைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்னங்க, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரரை விட ப்ரில்லியண்ட்டான சர்ஜனுக்கு என்னால் நான் என்னையே ரட்சித்து கொள்ள முடியாது. எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன், ஆனால் என்னால் என்னையே நான் ரட்சித்து கொள்ள முடியாது. ஏன் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லணுன்னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அந்த சர்ஜனுக்கும் அந்த தாழ்மையை கொடுக்க முடியும் தேவன், ஏற்ற விசுவாசத்தை. அதை தான் சொல்ல வர்றாரு. இதை வச்சுக்கிட்டு ஐஸ்வர்யான் பரலோகத்துக்கே போக முடியாது அப்படின்வாங்க. வசனத்தை எடுத்து தப்பு தப்பாக வியாக்கியானம் பண்ணி ஒட்டுமொத்த பைபிள் போதனை அறியாமல் இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பாக நம்புறதுனாலே இந்த பண ரீதியில் முன்னேற முடியாமல் ஆயிடுறாங்க சிலர்.